காயப்பதிதனிலே கந்த மூலம் வாங்கி மாயப்பணி பூண்டு வாழும் சரக்கெடுத்தே ஆயத்துறைதனிலே ஆராய்ந்து பார்க்கும் முன்னே மாயச் சுருளோலை என் கண்ணம்மா மடிமேல் விழுந்ததென்ன. பூர்வ வினைக்கேற்ப சுக துக்கங்களிடையே உழல வேண்டிய வாழ்வு மானுட வாழ்வு. எதனால் எல்லாம் உடம்பு சுகத்தை அனுபவிக்கின்றதோ அதனால் எல்லாம் துயரத்தையும் உடம்பு அனுபவிக்கிறது. சுகத்தை அனுபவிக்கின்ற உடம்புக்குள்ளேயே நோய்களும் அண்டுகின்றன. நோய்களுக்கான மருந்து வெளியே மட்டும் இருக்கவில்லை, மனித உடம்புக்கு உள்ளேயும் இருக்கிறது. அந்த மருந்தை மனிதன் தன்னுடைய உடம்பிலிருந்தே எடுத்து பயன்பெற செய்வன யோகாசன முறைகள். இதை விளங்க உடம்பாகிய காயத்தை காயப்பதி என்கிறார். மருந்துகள் என்னும் பொருளில் கந்தமூலம் வாங்கி என்றார். யோகாசன முறைகளால் நோய் நொடிகள் மனிதனை அண்டுவதில்லை. முதுமையும் நரையும் திரையும் தடுக்கப்பட்டு இளமை பொலிவும் உண்டாகிறது. இதனை மாய பணிபூண்டு என்று சொல்கிறார். வெளிப்படையாக உண்ணாத மருந்தும் வெளிப்படையாக தெரியாது முதுமையை தடுக்கும் கவசமும் யோகாசனங்கள். ஆகவே இவற்றை மாய பணிபூண்டு என்பது சரியானதே. உயிர்கள் சுவாசிப்பதால் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. மூச்சு காற்றோடு பிராணம் என்ற உயிர் வழி உள்ளே செல்வதால் மனித உயிர் நிலை பெற்று நடக்கிறது. மானுட சுவாசங்களை நெறிப்படுத்தும் பிராணாயாமங்களால் மனித உயிர் நெடுநாள் வளத்தோடு நிலை பெறுகிறது. இதனை வாழும் சரக்கெடுத்து என்கிறார். ஆக ஆசனம் பிராணாயாமம் ஆயத்துறைகளிலே பழகி ஆராய்ச்சி செய்து பார்க்கும் முன்னே யமனுடைய ஓலை வந்துவிட்டது என்பதை விளங்க ஆயத்துறைதனிலே ஆராய்ந்து பார்க்கும் முன்னே மாய சுருளோலை மடிமேல் விழுந்ததென்ன என்கிறார். மனிதனே யோக சாதகம் என்பது யோசித்து முடிவெடுக்க வேண்டிய துறையல்ல. யோசித்து காலத்தை வீணாக்காமல் உடனே யோக சாதகம் செய்து உன்னை நீ அறிந்து கொள். இதுதான் தன்னை அறிகின்ற தலையாய மானுட அறிவு. காய பதிதனிலே கந்த மூலம் வாங்கி மாய பணி பூண்டு வாழும் சரக்கெடுத்தே ஆயத்துறைதனிலே ஆராய்ந்து பார்க்கும் முன்னே மாய சுருளோலை என் கண்ணம்மா மடிமேல் விழுந்ததென்ன. நாம மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம். இந்த பாடல் ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.